இல்லை ஊரே உட்காந்துட்டு ஆளுங்கட்சியாக பிறந்துட்டு இருக்காங்க. சின்ன பசங்க வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய ஆட்சியில் லட்சணம். இந்த லட்சணத்தில் இவங்க 2 பேரும் மட்டும் வந்துட்டு தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்களாம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டோட பூமி பூஜைக்கு வராமல் அவர் படத்தில் இருக்கிற பூஜைக்கு போயிருக்காரு. அவருக்கு அவ்வளோதான், கட்சி மேலாம் அவருக்கு மக்கள் மேலே எந்த எண்ணமும் கிடையாதுங்க. அவருக்கு படத்தில் வந்து கோடி கோடி சம்பாதிக்கணும், அதான் மும்முரம் அலைகிறாரு. இதே மாதிரி தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொள்கையில் அரிச்சிட்டு வேற யாராவது கொள்கையில் காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசுக்காண்டி அவங்களோட கொள்கையில் வந்து செயல்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு விமர்சனம் பண்ணுற இந்த யூடியூப் புட்டஸ் நான் கேட்குறேன். நீ யோக்கியமான ஆளாக இருந்தால் உண்மையிலே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நியாயத்தை பேசுகிறவனா இருந்தால் நீ என்ன பண்ணிருக்கணும்? நேற்று மெரினா பீச்சில் அவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 5 உயிர் பலி போயிடுச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சின்ன பசங்க வரைக்கும் மைக்க பிடிச்சி தண்ணியில் அது சரியில்லை இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நீ வந்து அதை பற்றி பேசுகிறீமா இல்லையா? அதை பற்றி ஒரு வாய் கூட திறக்கல. அதை பற்றி பேசுகிறக்கே உனக்கு தெம்பு திராணி கிடையாது. நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் தளபதி விஜய் உருட்டுற. அதாவது உனக்கு அப்போ புரியுது, அதை அப்படியே மாற்றுறாங்களாம். அதாவது அங்கே அவ்வளோ ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கலாம், அதை அப்படியே திருப்பி விட்றக்காண்டி தளபதி விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறான். இவர் வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பணம் கொடுத்தா எதை வேணா பண்ணுவார். மோடிஜி அடுத்தால விஜய்ஜி அவர் வந்து பிஜேபிக்கு செம்பு அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் அடிக்காத செம்பாப்பா அதிமுக ஆட்சி காலத்தில் கருப்பு கொடை பிடிச்சி கோபேக் மடி கற்றுனீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சி வரும்போது வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு வெல்கம் முடினீங்க. இதை விட வேறு யாராவது செம்படிக்க முடியுமா? நீங்கள்லாம் வந்துட்டு சிரிப்பு தான் வருது. இந்த யூடியூப் நினச்சிக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி. நாம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றுமே கிடையாது. நாமெல்லாம் மீடியாவில் இறங்கினு வச்சுக்கலாம், ஒரு மேட்டரே கிடையாது. போகிறப்போ தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து புரிய மாட்டுக்கு. அதாவது கேட்டிங்கன்னா நான் எதுக்காண்டி வந்து தளபதி விஜய்க்கு இந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் உள்ளே வரலாம். ஒருத்தர் சினிமாவில் வந்து ஒரு தொழிலாக நடிச்சிட்டு இருக்காரு, சினிமா நடிக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் உள்ளே வரும்போது அவர் எதிர்க்கணும், கூத்தாடியில் எதிர்க்கணும், அப்போல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல உள்ள யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவருடைய கொள்கையை விமர்சனம் பண்ணுங்கள், அவர் பண்ணுற அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் அவர் உள்ளே வரும்போதே அவர் வராதபடி நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணி அவர் முட்டுக்கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ வந்து வெஞ்சன்ஸ் இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் யூடியூப் இன்னொன்று சொல்கிறா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண வரா, அது கூட இருக்க வந்துட்டு. அதாவது எனக்கு தெரிஞ்சு மாநாட்டிலையும் அவர் வந்து நேரடியாக வராமல் வீடியோ காலையே பேசிடுவாரோ அப்படி நக்கலாம். ப்ரெஸ் மீட் என்ன பெரிய இதுவா? நான் அவர் பார்க்காததா என்ன? அதுக்கெல்லாம் பயந்துட்டு அவர் வந்துட்டு ஒதுங்கியிருக்காரு அப்படிலாம் கிடையாது. எங்கே பேசணும், எப்படி பேசணும் அவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் பேசணும்ட்டு. ஸோ அவர் நினைக்கிற நேரத்தில் வந்து பேசுவார். அவர் ஊமையாக என்ன பேசாமல் போகிறதுக்கு மாநாட்டில் பாருங்கள், அப்போ தெரியும் எப்படி பேசுவார் அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் வந்து பேசணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பேச வந்தோடனே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்த உடனே கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அவர் வந்து அப்போ அந்த அவர்கள் வந்து குரல் வந்து போய் சரியில்லை. அந்த நேரத்தில் வச்சுக்கிட்டு அவரை வந்து பேசினா தும்மனை எதனாலும் வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணி அவரை வந்து பற்றி எப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு. அதை மேலே இங்கே பருப்பு வேகாது. அதனால வந்து தளபதி விஜய் தெளிவாக இருக்கார். அதுக்காண்டி அவர் வந்து ப்ரெஸ் மீட்டே சந்திக்க மாட்டார், யாரையும் பார்க்காம அப்படி அரசியலாம் கிடையாது. தேவைப்படுற நேரத்தில் தானே பேசணும். இன்னும் தான் அவர் கொள்கையில் அறிவிக்கல, மாநாட்டே என்ன வந்து மாநாட்டில் தானே பேசணும்னு சொல்லியிருக்காரு. மாநாட்டில் எல்லாத்தையும் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அவருடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் பள்ளிட்டு கொடுப்போம். ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை நான் சினிமாவில் ரசித்ததை விடவும் அவர் எப்போ அரசியலில் வாரம் ஸ்ட்ராங்காக உறுதியானாரோ அப்போ தான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது, நான் சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்முடைய நான் பலஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.